பிக் பாஸ்ல இந்த வாரம் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஷோ வந்து கொஞ்சம் நல்லா தான் போயிருந்துச்சு. ஆனா ஒரு சில மிகப்பெரிய கான்ட்ரவர்சிஸ் வந்து கிரியேட் ஆகி இருந்துச்சு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பாருக்கும் கமருதீனுக்கும் இடையில பேசி மைக் இஷ்யூ ஆகி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கமருதீனுக்கும் திவ்யாக்கும் இடையில நடந்த பயங்கரமான சண்டை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வாரம் இருக்கு. இதை தாண்டி இன்னொரு வைரலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாரம் பாரு வெளியே போக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான். அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த சீசன் வந்து டல்லா போய்கிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி பாருவும் அதே போல திவாகர் அவர்களும் பயங்கரமா கண்டென்ட் கொடுத்தாங்க. திவாகர் போனதுக்கு அப்புறம் பாரு வந்து கமருதீன் பக்கம் போயிட்டாங்களோ, மிகப்பெரிய அளவுல அவங்க கேம் விளையாடலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இதையேதான் சேனல் தரப்புலையும் யோசிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சீசனை பாத்தீங்கன்னா இன்னொரு நபரை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சேனல் வந்து போட்டி போட்டுட்டு இருக்கு. ஆனா அந்த ஒரு நபர் யாருன்னா சபரி. அவரை எக்ஸ்போஸ் பண்றது அதிகமா விஜய் பார்வா இருக்காங்க. சோ அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா சபரியை உள்ள வைக்க முடியாது. அதனால எப்படியாவது பார்வை வெளியே அனுப்பணும் அப்படிங்கறதுனாலயும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்காமா. ஓட்டிங் வைஸ்னு பார்க்கும்போது விஜய் பார் அவர்கள் 2வது இடத்துல இருக்காங்க. முதல் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா வினோத் அவர்கள் இருக்காங்க. 3வது இடத்துல விக்ரம் இருக்காங்க. 4வது இடத்துல வந்து எஃப்ஜே இருக்காரு. 5வது இடத்துல சாண்டா இருக்காங்க. 6வது இடத்துல பிரஜன் அவர்கள் இருக்காரு. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா சுபிக்ஷா, அதற்கு அடுத்து கமருதீன் இருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா கமருதீன் அப்படின்னா சுபிக்ஷா இவங்க 2 பேர் தான் போயிருக்கணும். கமருதீன் அவர்கள் இந்த வாரம் ஏகப்பட்ட அட்ராசிட்டிஸ் பண்ணிருக்காரு. சோ அதனாலையும் அவர் வெளியே அனுப்புறது 100% லாஜிக்கலாவும் இருக்கும். ஆனா சேனல் தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, விஜய் பார் அவர்களை தான் வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க.